ஃப்ரெஷ்ஷா கோடிங் கத்துக்கலாம்னு இருக்கீங்களா? ஆனா என்ன லாங்குவேஜ் படிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்களா? ஸோ டோன்ட் வரி, இன் திஸ் வீடியோ ஃபார் யூ. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கா? அப்போ நீங்க MERN ஸ்டாக்க சூஸ் பண்ணலாம். ஏன் MERN ஸ்டாக்னா? பிகாஸ் MongoDB, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஈஸியாவே as a ஃப்ரெஷரா கத்துக்க முடியும். இல்ல ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் மேல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா, அப்போ ஆண்ட்ராய்டு இருந்தாலும் நீங்க ஜாவா, காட்லின் யூஸ் கத்துக்கணும். iOS க்கு ஷிஃப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். 2 லாங்குவேஜ் கிராஸ் யூஸ் பண்ணதுக்கு ஃப்ளட்டர், ரியாக்ட் யூஸ் பண்ணணும். ஃப்ளட்டர்ல டாட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ரியாக்டிவ்ல ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க இப்ப நீங்க கத்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கேம் டெவலப்மெண்ட் ஆகணும்னா அப்போ நீங்க இந்த 2 லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். ஒன்னு C#, இன்னொன்னு C++. யூனிட்டி மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா பைத்தான் கத்துக்கணும். கத்துக்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியாவே ஒரு ஏஐ கிரியேட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஏஐ கம்பெனிஸ்ல பைத்தான் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.